முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்தை எதிர்த்து பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேசினார். இதைத் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். வார்த்தை முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஆதரித்து பேசலாம், எதிர்த்தும் பேசலாம். ஆனால் ஆதரித்து பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். அவசியமானது, நியாயமானது, தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது அன்றைக்கு கொண்டு வந்தது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்பது இதே மன்றத்தில் 2 முறை நமது தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த அரசும் நமது முதலமைச்சர் அவர்களும் இது கொண்டு வந்து நீங்க அவங்க கொண்டு வந்திருந்தாலும் விருப்பப்பட்டவங்க நீங்க 2018 சட்டமாக்கலாம் இல்ல நான் பேசி இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டிலும் இதில் ஒரு குளறுபடி நடந்ததாக மத்திய அமைச்சரே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு காலகட்டங்களில் நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம். நாம் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலும் ஒரு சில சமயங்களில் ஒரு இடங்களில் தேர்வுகளில் கேள்வித்தாள்கள் அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. அதே மாதிரி இதில் உள்ள குளறுபடிகளை நிச்சயமாக களைவோம், நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்படி இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, கிராமப்புற மக்கள் ஏழை மாணவர்கள் நீட் தேர்வில் யாரும் வர முடியாதுங்கிற சூழல் இருந்தது. இதனால் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க. மேலப்பாளையத்தில் மட்டும் 10 பேர், மேலப்பாளையம் ஒரு ஊரில் மட்டும் 10 பேர்கள் நீட் தேர்வில் இன்னைக்கு பயனடைஞ்சு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் பகுதியில் மானூர் ஒன்றியத்தில் குத்தாலப்பேரிங்கிற ஒரு கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண், அது இன்னைக்கு பணம் அது முதல் ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தனால பணம் கட்டாமலே இன்னைக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே செய்துட்டு இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் ஏற்க இயலாது. நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்.